ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது, இதோட ஸ்கோப் என்ன, இதோட சிலபஸ் என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும், எந்தெந்த டாப் காலேஜஸ்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸும் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹியூமன்ஸோட அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய பல வேலைகளை கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்தி அதுக்கு செயற்கையான அறிவை கொடுத்து நம்மளோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலையை கம்ப்யூட்டரை வச்சு செய்ய வைக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெஷின் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, டேட்டாஸ் இருக்குன்னு அப்படின்னு வச்சுப்போம். அந்த பாஸ்ட் டேட்டாவை வச்சு மிஷினுக்கு ஃபீட் பண்ணி மிஷின் மூலமா ட்ரெயின் பண்ணி அதை லேர்ன் பண்ண வச்சு நமக்கு தேவையான பர்டிகுலர் டாஸ்கையோ இல்லாட்டினா ஒரு ப்ராடக்டோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸையோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிளாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்இஏ பற்றி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்லேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சு காலேஜ் என்ட்ரி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களோட கட் ஆஃப் இருக்குது, எனக்கு பர்டிகுலராக சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கட் ஆஃபை சொல்லுங்கள், உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்லாவோட ஆட்டோ பைலட். ஸோ இந்த ஆட்டோ பைலட்டுக்கு உங்களுக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேமராஸ், ரேடார்ஸ், அல்ட்ராசோனிக் சென்சார் இதில் இருந்து உங்களுக்கு டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஹியூஜ் டேட்டாவை அல்காரிதம்ஸாக லேர்ன் பண்ணி அந்த மெஷின்ஸில் ஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு அந்த மெஷின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து டிரைவர் இல்லாமையே மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங் வந்து சேஃப்டியாகவும் கன்வீனியன்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் வேணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. அதுக்கடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமேசானோட அலெக்ஸா. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அலெக்ஸாவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அது ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுலேயுமே மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே உங்களுக்கு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதன் தாண்டி உங்களுக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம என்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அதை கீழேயே உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான டிவி ஷோஸ், மூவிஸ் இது எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு இந்த பேபால்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக ஃப்ராட் டிடெக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் யூஸ் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. இப்போது நம்ம டேட்டா சயின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹியூஜ் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அந்த ஹியூஜ் டேட்டாலேருந்து பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் நம்ம எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங். இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்ஸில் உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 10 வருஷ டேட்டாஸை, அதாவது 10 வருஷம் வந்து ஒவ்வொரு மந்த்தும் எப்படி வந்து வெதர் இருக்கு அப்படிங்கறத அனாலிசிஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மூலமா ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு பர்டிகுலர் டேட்டாஸை மட்டும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வெதர் கண்டிஷன்ஸ் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் மூலமா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இது மூலமா நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிறதே சொல்லாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ரீட்டைல் பிஸ்னஸ் ஆகட்டும் சரி, அதே மாதிரி சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லையும் சரி உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கஸ்டமர்ஸ் எந்தெந்த மந்த் எப்படி வந்து உங்களுக்கு வந்து
பொருள எடுக்குறாங்க. ஸோ அந்த பொருள் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது, அதையும் தாண்டி இந்த பர்ட்டிகுலர் மந்த் மட்டும் என்னென்ன பொருள்ஸ்லாம் வந்து விக்கிது, எந்தெந்த பொருள்ஸ் வந்து சேல்ஸ் ஆகல, இது எல்லாமே நம்ம பிரெடிக்ட் பண்ணி, அந்த நெக்ஸ்ட் மந்த் என்ன பொருள் சேல்ஸ் ஆகும், அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ வர வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்ஸ வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டாஸ் அனாலிசிஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது, பிசினஸ் குரோத் ஆகறதுக்குமே யூஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஹெல்த் கேர் அனாலிசிஸ்லயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ் யூஸ் ஆகுது. ஹெல்த் கேர் அனாலிசிஸ் அப்படிங்க பார்க்கும்போது, உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம் வாஸ்டன் பத்தி சொல்லலாம். இவங்க வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ் டெக்னிக்ஸ தான் யூஸ் பண்றாங்க. இதுல ஹியூஜ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு மெடிக்கல் லிட்ரேச்சர்ஸ் இது எல்லாமே கலெக்ட் பண்ணி, அனாலிசிஸ் பண்ணி, பர்ட்டிகுலர் டிசீஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் குடுக்கறது, எப்படி வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து அவங்களுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறது, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹியூஜ் டேட்டாஸ கலெக்ட் பண்ணி, உங்களுக்கு ப்ராம்ப்ட்டா எப்படி வந்து ரெக்டிஃபை ஆகுமோ, அதுக்கு ஏத்த மாரி ஒரு சொல்யூஷன்ஸ கண்டுபிடிச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஃபினான்ஷியலாவும் உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ என்ன கேட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸோ இல்லன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைந்தது அப்படின்னே சொல்லலாங்க. இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ நீங்க வந்து ப்ராம்ப்ட்டா நான் இப்ப தான் 12த் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸோ இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க நான் எடுத்து படிக்க போறேன். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் நல்லாவே இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கம்ப்யூட்டர் ஓரியன்டடான ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் நீங்க எடுத்து படிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இப்ப தான் நான் 12த் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து கம்ப்யூட்டர் பேசிக் நாலேட்ஜ் எதுவுமே இல்ல அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க எடுத்து படிக்கும்போது, உங்களோட விஷன்ஸ் வந்து ப்ராடா இருக்கும் பொழுது, ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்து நீங்க பிஜில படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க யூஜில படிக்கிறீங்களா? பிஜில படிக்கிறீங்களா? எப்படி உங்களோட ஐடியாஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ்க்கும் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னா, ஃபண்டமெண்டலா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் கண்டிப்பா தேவைங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நல்ல மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா, இந்த கோர்சஸ் நீங்க எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸோட பேசிக்ஸ் மட்டும் இருந்தா போதும். பட் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ்க்கு உங்களுக்கு புரோகிராமிங் நாலேட்ஜ் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு புரோகிராமிங் லாங்குவேஜ் வேணும். அதே மாரி கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். எஸ்பெஷலி கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி 2 சிலபஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 1 ஆர் 2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் வேரி ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ்க்கும் நீங்க எடுத்து படிக்கும்பொழுது, புரோகிராமிங் லாங்குவேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்கோப்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 கோர்சஸ்க்குமே நல்ல ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர்லயும், ஃபினான்ஸ்லயும், காமர்ஸ்லயும், அதுக்கடுத்து வந்து இ-காமர்ஸ்லயும், ஆட்டோமேட்டிவ்லயும், என்டர்டெயின்மென்ட்லயும், அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங்லயும் ஸோ இது 2க்குமே உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு பார்க்கும்போது 2 செக்டார்ஸ்லயுமே உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எடுத்தாலும் இந்த பர்ட்டிகுலர் ஜாப்க்கு தான் போவோம் அப்படிங்கிறது இல்ல. நீங்க இந்த 2 கோர்சஸ்ல எந்த கோர்சஸ் எடுத்தாலும் சைமல்டேனியஸா உங்களுக்கு ஒரே ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே மாதிரி இந்தந்த செக்டார்ஸ்லயும் நீங்க வொர்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில சேலரி பேக்கேஜ். நீங்க எந்த கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்களோ, அதையும் தாண்டி உங்களுக்கு பர்ட்டிகுலரா எந்த கம்பெனிஸ்ல நீங்க ஜாயின் பண்றீங்களோ, அந்த கம்பெனிஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டயர் 1 காலேஜ் இல்ல டயர் 2 காலேஜ்ல நீங்க படிக்கிறீங்க. நல்ல கம்பெனிஸ் உள்ள வருது. அந்த நல்ல கம்பெனிஸ்ல நீங்க உள்ள போய் உங்களோட நாலேட்ஜும், உங்களோட ஸ்கில்லும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ நீங்க காலேஜ் முடிச்சு கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணும்போது, பேசிக் சேலரி எவ்வளோ இருக்கும்னா 40,000ஸ்லேருந்து நியர்லி 60,000 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் காலேஜஸ். இந்த டாப் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு இப்ப தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ் ஆகட்டும் சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங்ஸ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு கோர்சஸ் வந்து இந்த 1 ஆர் 2 இயர்ஸ்ல தான் உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ் நெறைய காலேஜஸ்ல இருக்கு. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் பார்க்கும்பொழுது உங்களுக்கு
லிமிட்டட் காலேஜஸ்ல தான் இருக்கு. ஸோ அது எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க குடுக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ் வந்து எஸ்எஸ் கோர்சஸ் சொல்லுவாங்க. இந்த எஸ்எஸ் கோர்சஸ்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். இது எந்தெந்த காலேஜ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐடி கேம்பஸ்லயும், அதுக்கடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த 2 கேம்பஸ்ல மட்டும் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயன்ஸ் எஸ்எஸ் கோர்சஸ் இருக்கு. இதையும் தாண்டி உங்களுக்கு பிஎஸ்ஜி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு, கிருஷ்ணா, அதுக்கடுத்து வெங்கடேஸ்வரா, அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கற்பகம், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈஸ்வரி, அதுக்கடுத்து ஆர்எம்கே, அதுக்கடுத்து அண்ணா யுனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பண்ணாரி எம்என், அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா செகண்ட் காலேஜ், ஸ்ரீ ஈஸ்வர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா, கொங்கு, எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல காலேஜ்ல உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எந்தெந்த காலேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், மன்னார் எம்என், அதுக்கடுத்து கொங்கு, ஆர்எம்டி, அதுக்கடுத்து சென்ட் ஜோசப், சவிதா, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பனிமலர், அதுக்கடுத்து எஸ்என்எஸ், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேபிஆர், அதுக்கடுத்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா, ஸ்ரீ ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கடுத்து டாக்டர் மகாலிங்கம் காலேஜ், சோனா காலேஜ், அதுக்கடுத்து சாரநாதன் காலேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் எடுப்பீங்களோ இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் எடுப்பீங்களோ, ஸோ அது உங்களோட சாய்ஸஸ். ஸோ எடுத்தா மட்டும் பத்தாது, நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த மாதிரி வேற எந்த கோர்சஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும், வேற எந்த கோர்சஸும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல இதையும் தாண்டி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அதுக்குண்டான ரெலவென்ட்டான வீடியோஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.